Good morning, my dear students. Welcome to Social Science class. Today, Term 1, Class 9, Geography Lesson 2, Lithosphere 2, Exogenetic Process. Dear students, today we are going to learn from the lesson in 9th standard, Lithosphere 2, பாறைக்கோளம் 2, Exogenetic Process, which means புவிப்புற செயல்பாடுகள் or external process. It is also known as external process. Before the lesson, we are going to learn the learning objectives, கற்றல் நோக்கங்கள். To comprehend the various external process of the earth. To comprehend the various external process of the earth. புவியின் பல்வேறு வெளிப்புற செயல்பாடுகளை பற்றி அறிந்து கொள்ளுதல். And to study the different types of weathering and resultant features. To study the different types of weathering. பல்வேறு வகையான வானிலை சிதைவுகளை பற்றி அறிந்து கொள்ளுதல். And the resultant features, அதனால் உண்டாகும் சில விளைவுகளை பற்றி அறிந்து கொள்ளுதல். To learn how the weather materials are transported by mass movement. To learn how the weather materials are transported by mass movement. சிதைவுற்ற அந்த பொருட்கள் அல்லது உடைந்த அந்த பொருட்கள் அல்லது பருப்பொருட்கள் அங்கே இருக்கக்கூடிய அசைவுகளால் எவ்வாறு அது ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கடத்தப்படுகிறது என்பதை பற்றி அறிந்து கொள்ளுதல். To study about the erosional and depositional. To study about the erosional and depositional landform features associated with rivers, underground water, glaciers, winds and waves. To study about the erosional and depositional landforms features. ஆறுகள் குறிப்பாக associated with rivers, underground water, glacier, winds or waves. அங்கு ஆறுகள், நிலத்தடி நீர், பனியாறுகள், காற்று மற்றும் கடல் அலைகள் போன்றவற்றை அரித்தல் மற்றும் படிய வைத்தல் செயல்களினால் தோற்றுவிக்கப்படும் நிலத்தோற்றங்களை பற்றி அறிந்து கொள்ளுதல். These are the importance of learning objectives. And then pathway. Before enter this lesson, இந்த பாடத்தில் நுழைவதற்கு முன், while traveling we come across a variety of titled, broken and twisted landforms. இந்த லெசனுக்குள்ளே நாம் போகிறதுக்கு முன்னாடி என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால், ஸோ நம்ம போகும்பொழுது பாருங்கள், சாய்ந்திருந்த, வளைந்த அல்லது உடைந்த பல்வேறு விதமான நிலத்தோற்றங்களை நாம் இந்த சர்ஃபேஸில் பார்த்துட்ருக்குறோம். while traveling நாம் பயணிக்கும் பொழுது, we come across அல்லது வரும் பொழுது, a variety of titled, broken and twisted landforms, பல்வேறு விதமான நிலத்தோற்றங்கள் இந்த பூமியில் காணப்படுகிறது. How were these landforms formed? இந்த நிலத்தோற்றங்கள் எவ்வாறு இப்படி உருவாயிற்று? And how are they related to one another? இவை ஒன்றுக்கொன்று எவ்விதம் தொடர்புடையது அல்லது வேறுபாடு உடையது என்ற கேள்வியும் நம் மனதுக்குள் எழுகிறது. All deformation of the face of the earth is due to the continuous influence of various forces on the earth's surface in this lesson. அதாவது புவியின் மேற்பரப்பில் பல்வேறு விதமான நிலத்தோற்றங்கள் பல்வேறு விதமான மாற்றங்களுக்கு உட்படுகிறது. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் யார் சார் அப்படின்னு சொன்னால், the various type of forces, பல்வேறு விதமான அளவில் இருக்கக்கூடிய இந்த விசைகள் தான் காரணமாக இருக்கிறது. And the earth surfaces in this lesson, இந்த பாடத்தில் குறிப்பாக introduction. In this lesson we will study about the role of external forces in the shaping of the earth crust and the evolution of landscapes. இந்த
குறிப்பாக இந்த பாடத்தை நாம் கற்பதன் மூலம் எதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். புவியின் வெளிப்புற செயல்பாடுகள். we are living on the earth, it is the surface of the earth or external of the earth. இந்த ஷேப்பிங் த எர்த் கிரஸ்ட், அந்த பூமியின் தோற்றம், அதனுடைய அமைப்புகள். அண்ட் எவல்யூஷன் ஆஃப் த லேண்ட்ஸ்கேப்ஸ், அந்த நிலத்தோற்றத்தின் பல்வேறு விதமான பரிணாம அமைப்புகள், வளர்ச்சிகளை பற்றி அறிந்து கொள்ளவிருக்கிறோம். த எர்த் இஸ் எ டைனமிக் சிஸ்டம் தட் அண்டர்கோஸ். த எர்த் is a dynamic system that undergoes various changes due to the internal and external process. புவியின் அக மற்றும் புற செயல்பாடுகளால் புவியின் பல்வேறு மாறுதல்களுக்கு இது உள்ளாகிறது. ஓகேவா? says this continuous interaction of these two process, இந்த இரண்டு விதமான விசைகள் அல்லது செயல்பாடுகள். வாட் இஸ் தட்? இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ப்ராசஸ். உள்ளியக்க சக்தி, வெளியியக்க சக்தி. இந்த இரண்டு சக்திகளும் என்ன பண்ணுது? திஸ் டூ ப்ராசஸ் கண்ட்ரோல் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த எர்த் சர்ஃபேஸ். இந்த பூமியின் மேற்புற தோற்றத்தை வடிவமைக்கிறது அல்லது அமைக்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், எக்ஸோஜெனட்டிக் ப்ராசஸ், புவிப்புற செயல்பாடுகள். ஸோ வெதரிங் அண்ட் மாஸ் மூமெண்ட். வெதரிங் அண்டு மாஸ் மூமெண்ட், வானிலை சிதைவு மற்றும் பருப்பொருள்களின் அசைவு. இங்கே இருக்கக்கூடிய அனைத்து விதமான பொருட்களை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? மாஸ் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அண்ட் தென் கிரேடேஷன், இட் இஸ் டிவைடட் டு கிரேடேஷன் ஒன், வெதரிங் அண்ட் மாஸ் மூமெண்ட். கிரேடேஷன் விச் மீன்ஸ் சமநிலைப்படுத்துதல், ஈக்குவல் லேண்ட் ஃபார்மேஷன், சரிசமமான நிலத்தோற்றங்களை அமைத்து கொள்வது. அண்ட் தென் த வெதரிங் அண்ட் மாஸ் மூமெண்ட் இஸ் டிவைடட் பேசிக்கலி த்ரீ: ஃபிசிக்கல், கெமிக்கல் அண்டு பயாலஜிக்கல். இயற்பியல் சிதைவு அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் கெமிக்கல் வெதரிங் அல்லது வேதியியல் சிதைவுகள் என்று அழைக்கப்படுகிறது, அல்லது இது ரசாயன சிதைவு என்றும் அழைக்கப்படுகிறது. அண்ட் தென் பயாலஜிக்கல் வெதரிங், உயிரின சிதைவு. ஸோ தீஸ் ஆர் த த்ரீ இம்பார்ட்டன்ட் வெதரிங். அண்ட் தென் கிராடேஷன், சமநிலைப்படுத்துதல். இது வந்து பாருங்கள், ஸோ டீக்ராடேஷன் அண்டு அக்ராடேஷன். வாட் இஸ் த டீக்ராடேஷன்? அரிப்பினால் சிதைவுறுதல். டீக்ராடேஷன், அங்கே ஏற்படக்கூடிய மண் அரிப்பினால் உருவாக்கக்கூடிய நிலத்தோற்றம். அக்ராடேஷன், அந்த அரித்த மண் ஒரு இடத்தில் சென்று படிய வைக்கப்படுகிறது. டீபொசிஷன், அப்போது ஸோ அங்கே படிய வைத்ததினால் ஏற்படக்கூடிய படிவுகளால் நிரப்பப்படுதல், அக்ரிடேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன், weathering and mass movement. These are the important, we are entering the classes. Weathering and mass movement, வானிலை சிதைவு மற்றும் பருப்பொருள்கள் அசைவு. ஸோ இங்கே இருக்கக்கூடிய குறிப்பாக weathering is the disintegration and decomposition of materials of the earth crust by their exposure of atmosphere. ஸோ வளிமண்டல நிகழ்வுகளோடு புவியின் மேற்பரப்பில் நேரடியாக தொடர்பு கொள்வதால் பாறைகள் என்ன ஆகுது? உடைகிறது அல்லது சிதைவடைகிறது. இந்த அழிதலுக்கு பெயர் தான் நம்ம வானிலை சிதைவுன்னு சொல்கிறோம். வெதரிங் அப்படின்னு சொல்கிறது வானிலை அல்லது வானிலைகள் அப்படின்னு சொல்லுவோம். இஸ் த டிஸ்இன்டகிரேஷன் ஆஃப் டீகம்போசிஷன் ஆஃப் மெட்டீரியல்ஸ். உடைவது, என்ன உடைகிறது? பாறைகள், அங்கே இருக்கக்கூடிய அனைத்தும் உடைகிறது. த எர்த் crust, எக்ஸ்போஷர் டு அட்மாஸ்பியர், இது வளிமண்டலத்தின் வானிலை சிதைவுகளால் இது உடைவிக்கப்படுகிறது. இதை நாம் என்னன்னு சொல்கிறோம்? இட் இஸ் ஆல்சோ நோன் as த வெதரிங். மூமெண்ட் ஆஃப் ஹியூஜ் வால்யூம்ஸ் ஆஃப் வெதர். Movement of huge volumes of weather, rock material down the slope due to gravity is called mass movement or mass wastage. Example, rock slide, landslide, debris fall and mud flow. Movement of huge volumes of weathered rock material down the slope due to gravity is called mass movement. பருப்பொருள் அசைவு என்பது அங்கே இருக்கக்கூடிய பருப்பொருட்கள், அதாவது பாறைகள் உடைவு அல்லது சிதைவு என்று வர்ணிக்கப்படுகிறது. ஸோ இது ஒரு பாருங்கள், அதிக அளவில் புவி ஈர்ப்பு விசையினால் என்ன ஆகுது? அங்கே இருக்கக்கூடிய நிலத்தோற்றம் கீழ் நோக்கி இழுக்கப்படுகிறது.
Yes, due to gravity is called mass movement or mass wastage. கற்குவியல் வீழ்ச்சி அல்லது அது இதை குறிப்பாக எப்படிலாம் பிரிக்கிறாங்க பாரு, ராக் ஸ்லைடு. ராக் ஸ்லைடுன்னா என்ன சார்? கற்குவியல் வீழ்ச்சி, பாறைகள் உடைந்து வீழ்வது. லேண்ட்ஸ்லைடு நிலங்கள் வீழ்வது. ஓகேவா? அண்ட் தென் டிப்ரிக்ஸ் ஃபால், சேறு வடிதல், நிலச்சரிவு. லேண்ட்ஸ்லைடு நிலச்சரிவு. அண்ட் தென் டிப்ரிக்ஸ் ஃபால் அப்படின்னு சொன்னேன். அண்ட் தென் ஃபைனலி மட் ஃப்ளோ அங்கே இருக்கக்கூடிய சேறுகள் வடிதல் போன்றவை இது ஏற்பட வழிவகுக்கிறது. அண்ட் தென் த நேச்சர் ஆஃப் மேக்னிடியூட் ஆஃப் வெதரிங் differs from place to place and region to region. ஸோ அந்த வானிலை சிதைவின் தன்மையின் காரணமாக அங்கே மாற்றம் ஏற்படுகிறது. நேச்சர் அண்ட் மேக்னிடியூட் ஆஃப் வெதரிங் டிஃபர் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ் அண்ட் ரீஜன் டு ரீஜன். இடத்திற்கு இடம், அது காலத்திற்கு காலம் வேறுபாடு அடைகிறது, மாற்றம் அடைகிறது. வெதரிங் இஸ் அஃபெக்டட் அண்ட் கண்ட்ரோல்ட் பை ஃபேக்டர்ஸ் such as temperature, rock structure, land slope, vegetation. There are 3 types of weathering. Dear student, weathering is affected and controlled by factors such as temperature, rock structure, land slope, vegetation. There are 3 types of weathering அப்படின்னு சொன்னோம். இந்த வானிலை சிதைவின் தன்மை மற்றும் சிதைவின் அளவு இடத்திற்கு இடம், பிரதேசத்திற்கு பிரதேசம் மாறுபாடு அடையுதுன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அது மட்டுமா மாறுபாடு அடையுது? அங்கே இருக்கக்கூடிய பாறையின் அமைப்பு, நிலச்சரிவு, தாவரங்கள் போன்றவை சிதைவடைவதை இது கட்டுப்படுத்தும் காரணிகளாக காணப்படுகிறது. இந்த வானிலை சிதைவு 3 வகையாக பிரிக்கப்படுகிறது. ஃபிசிக்கல் வெதரிங், கெமிக்கல் வெதரிங், பயாலஜிக்கல் வெதரிங். The weathering is divided 3 category: physical weathering, chemical weathering and biological weathering. இயற்பியல் சிதைவு, ரசாயன சிதைவு, உயிரின சிதைவு. And then physical weathering. Now first topic, physical weathering, இயற்பியல் சிதைவு. So it is the breakdown of rocks without changing their chemical composition through the action of physical forces. ஸ்டூடெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இயற்பியல் சிதைவுனா என்ன? இயற்பியல் சக்திகளால் பாறைகள் ரசாயன மாற்றம் ஏதும் அடையாமல் உடைபடுகிறது. இதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ஃபிசிக்கல் வெதரிங் அப்படின்னு சொல்கிறோம். த கான்ஸ்டன்ட் ஃப்ரீசிங் அண்ட் தாவிங் ஆஃப் ராக்ஸ் டியூரிங் த நைட் டே leads to the expansion and contraction of rocks. அது மட்டும் கிடையாது, இது பகல் நேரத்தில் பாருங்கள், அதிகமான வெப்பத்தின் காரணமாக இந்த பாறைகள் விரிவடைகிறது. ஸோ அது மட்டும் கிடையாது, இரவு நேரத்தில் அதிக குளிரின் காரணமாக இந்த பாறைகள் சுருங்குகின்றன. The cracks are formed to disintegration occurs eventually. Dear students, and then cracks are formed and disintegration occurs eventually. Exfoliation, black disintegration, granular disintegration, etc. are the different types of weathering. இந்த தொடர்ச்சியான நிகழ்வின் காரணமாக பாறைகள் அதிக அளவில் விரிசல் ஏற்பட்டு உடைகிறது. இது பிரிந்து உடைகிறது. எதனால மாற்றங்கள்லாம் ஏற்படுகிறது பாருங்கள். எக்ஸ்போலியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். பாறை பிரிந்து உடைதல், பாறைகள் உடைதல். ஓகேவா? பிளாக் டிஸ்இன்டிகிரேஷன், பாறைகள் இரண்டாக உடைவது. கிரானுலர் டிஸ்இன்டிகிரேஷன், பாறைகள் சிறு சிறு துண்டுகளாக உடைதல். ஸோ தீஸ் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெதரிங். இது வானிலையின், அதாவது இயற்பியல் சிதைவின் பல்வேறு விதமான காரணிகளாக இருக்கிறது. அண்ட் தென் எக்ஸ்போலியேஷன், பாறை உரிதல் அப்படின்னு சொல்லுவோம். The alternate heating and cooling on rounded rock surfaces leads to the peeling of rock, layer by layer like an onion. வெப்பம் மற்றும் குளிர்ச்சியின் மாறுபாடு காரணமாக the alternate heating and cooling on rounded rock, வெப்பம் மற்றும் குளிர்ச்சியின் மாறுபாடு காரணமாக இந்த பாறையின் மேற்பரப்பு வெங்காய தோல் போன்று உரிவது, அடுக்கடுக்காக இது உரித்து எடுத்துக்கொண்டே இருக்கிறது. இட் இஸ் கால்டு த எக்ஸ்போலியேஷன் ஆர் பாறை உரிதல் என்று அழைக்கப்படுகிறது. திஸ் இஸ் கால்டு எக்ஸ்போலியேஷன். Sheeting and sheetering are the other forms of exfoliations.
ஸோ வேறு என்னென்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் குறிப்பாக பாறை மேல் தகடு போன்று உரிதல், ஷீட்டிங்னு சொல்கிறது. ஸோ அண்ட் தென் பாறைகள் நொறுங்குதல், ஷேட்டரிங் அப்படின்னு சொல்லுவோம். தீஸ் ஆர் த அதர் டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்போலியேஷன். ஃபர்ஸ்ட் ஒன் கிரானுலர் டிஸ்இன்டகிரேஷன். கிரானுலர் டிஸ்இன்டகிரேஷன் அப்படின்னு சொன்னால் பாறைகள் சிறு துகள்களாக சிதைவுறுதல். Granular disintegration takes place in the crystalline rocks, where the grains of the rocks become loose and fall out. This is due to the action of temperature and frost. படிவு பாறைகள் எங்கெல்லாம் காணப்படுகிறதோ அந்த இடங்களில் பாறைகள் சிறு சிறு துகள்களாக உடைகிறது. இது அதிகமாக இந்த பூமியில் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்நிகழ்விற்கு காரணம் என்ன? அதிகமான வெப்பம் மற்றும் உறை பனியே காரணமாக இருக்கிறது. அண்ட் தென் பிளாக் டிஸ்இன்டகிரேஷன், பாறை பிரிந்துடைதல். So repeated expansion and contraction of rocks during day and night respectively causes stress on the joints of the rocks, which result in the block disintegration. பாறைகள் பகலில் விரிவடைந்து இரவில் சுருங்குகிறது. Repeated expansion and contraction of rocks எப்போ? during day and night respectively causes, இதன் காரணமாக stress on the joints of the rocks. The students causes stress on the joints of the rocks which result in the block disintegration. பாறைகளின் இணைப்புகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பகுதியில் அதிகம் அழுத்தம் ஏற்பட்டு இந்த பாறைகள் உடைகிறது. இதை பாறை பிரிந்துடைதல் ஆர் black disintegration. The disintegrated rocks materials in due course of time are weathered further to form a soil. ஸோ இந்த உடைந்த பாறைகள் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு ஸோ அது ரசாயன மாற்றம் ஏற்பட்டு அது என்னவா மாறுகிறது? ஸோ அது மண்ணாக மாறுகிறது. சாயில் இஸ் a mixture of disintegrated rocks. பாறைகள், அதாவது மண் என்பது அந்த பாறையின் உடைந்த துகள்களே. மெட்டீரியல்ஸ் அண்ட் decayed organic matter called humus. Dear students, thank you for watching this video and have a great day.